அஸ்ஸலாமு அலைக்கும். உஹது போர்க்களம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் உடைக்கப்பட்ட இடம். இப்னு கமிஆ என்பவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்லை உடைக்கிறான். மக்களெல்லாம் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தனர். அப்போது ஒரு பெண் இறை தூதருக்கு கேடயமானாள், பாதுகாப்பளித்தாள். தனது மகன் காயப்பட்ட போது கூட அவரை மீண்டும் போர் செய்ய ஆர்வமூட்டினாள். அது மட்டுமல்ல, போரில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு நபரிடம் கவச ஆடையை பெற்று தான் அணிந்து கொண்டு இப்னு கமிஆவை நோக்கி வாள் வீசினாள். ஆனால் இப்னு கமிஆ சுதாரித்து விலகி இவருடைய தோளை வெட்டிவிட்டான். தன்னுடைய உறுப்பு காயப்பட்டாலும் வீரம் குறையாத பெண் போரில் உதவி மட்டுமல்ல, போரே செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேடயமாக இருந்த அந்த பெண் தான் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா. அன்றைய காலத்து சஹாபிய பெண்மணிகள் இஸ்லாத்தை ஏற்று தன் உயிரை துச்சமாக மதித்து இஸ்லாத்திற்காக போராடினார்கள். அன்றைய காலத்து சஹாபிய பெண்களை முன் உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற எல்லா வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.